ஐயாத்தினை ஈரம் கல்வி சொல்ல ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சி. ஐயா விஞ்சை பகுதியை அருளுகின்ற இந்த பகுதியின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். விருத்தம் தந்த வரங்கள் தவறாது தருணம் சடையும் தரை மீது எந்த மீது மறவாதே என்னாண்டருளும் இறையோனே அந்த மீது மறவாதே ஆயான் எனவே அறிவில் வைத்து சிந்தை மகிழ்ந்து முறை நடந்தால் சிவனும் உமக்குள் உனக்குள் வசமாமே. நாராயணமூர்த்தி வைகுண்டரிடம் சொல்லுகின்றார், மகனே, நான் வைத்திருக்கின்ற விஞ்சை உபதேசத்தின்படி அணு அளவு கூட விலகாமல் அதை நெறியாக வாழ்ந்து வர வேண்டும். அவ்வாறு வாழ்ந்து வருகின்ற போது என்னை நீ எந்த நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. காரணம், எல்லா சக்தியும் இங்கே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது எல்லாம் எனதோடு ஆட்சியதென்று அந்த ஒரு எண்ணம் இறைவனை நினையாமல் இருந்துவிடக்கூடாது. அதுதான் ஐயா சொல்லுகிறார், எந்தன் மீது மறவாதே என் ஆண்டருளும் இறையோனே. இப்போ நாராயணரும் வைகுண்டருடைய கட்டுக்குள் தான் இருக்கின்றார். அனைத்தும் வைகுண்டருடைய கட்டுப்பாட்டிற்குள் ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றது. கலி அழிகின்றது வரையிலும் அனைத்திற்கும் இங்கே பொறுப்பாக இருக்கின்றவர் வைகுண்டர். இங்கே நமக்கு ஜீவாத்மாவாகி இறைவன் அந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சொல்லுகின்றார். அதாவது எல்லா ஊர்களுக்குள்ளும் இறைவனாக இருந்து அருள்பாலித்து கொண்டு இருக்கின்ற வைகுண்டமே இந்த கலி அழிப்பதற்காக சான்றோர் மக்களுடைய உள்ளங்களில் இருந்து அருள்பாலிக்கின்றார். சொல்வார்கள், எல்லாம் சான்றோர் கையாலே எள்ளும் நீரும் கை கிடைத்து பொல்லாக்கலிய நரகமதில் புக்க அடைத்து பெய்யோடு. இந்த சான்றோர் மக்களினுடைய கையால் தான் இந்த களி அழிக்கப்பட இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது நான் என்ற ஆணவம் வந்துவிடக்கூடாது. நான் அந்தன் மீது மறவாது ஆயான். எனவே நமக்கு மேல் இறைவன் இருக்கின்றார். நமக்கு வழிகாட்டி கொண்டிருப்பது இறைவன். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுடைய வெற்றிக்கு காரணமானவர் இறைவன் என்பதை மனதில் வைத்து நடந்து கொள்ள வேண்டும். அப்படி சிந்தை மகிழ்ந்து முறை நடந்தால் எல்லாம் உனக்குள் வசமாகும். நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற போது மேலும் 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 வளர்ச்சி என்பதை தந்து கொண்டே இருப்பார். அது எல்லா விதத்திலும், ஞானத்திலும் மெய் நீதத்திலும் எல்லாவற்றிலும் நமக்கு அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நான் என்ற அகங்காரம் வருகின்ற போது ஒவ்வொன்றாக குறைக்கப்படும். இதை தான் ஐயா இங்கே நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். ஆகவே எந்த நிலையிலும் நாம் இறைவன் சொல்லி அந்த ஞான உபதேசத்திற்கு விஞ்சையை மீறி நடந்துவிடக்கூடாது. எல்லா விஞ்சைகளுக்குள்ளும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அப்படி நடக்கின்ற போது எல்லாம் நமக்குள் வசமாகும் என்பதை இங்கே எடுத்து சொல்லுகின்றார் ஐயா.